சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஜூலை மாத ராசி பலன்கள். அன்பர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்கள் இந்த சேனலில் வரப்போகின்றன. அனைத்தும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் எதுவும் இல்லை. குரு பகவான் சனி கிரகத்தின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருப்பார். சனி கிரகம் மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல இந்த மாதம் இறுதியில 27ஆம் தேதி வக்ர நிலையை அடைய போகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் நட்பாக ரிஷபத்திலையும், சூரியன் 16ஆம் தேதி வரையில மிதுனத்தில் இருந்து 17ஆம் தேதியில் கடகத்தில் நுழைகிறார். மாத ஆரம்பத்துல கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் 5ஆம் தேதிக்கு சிம்மத்தில் பெயர்ச்சி. அதே கடகராசியில் உள்ள வக்ர புதன் ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகத்தில் இருந்து பின்னோக்கி மிதுனத்திற்குள் நுழைந்து 24ஆம் தேதி வரையில் வக்ர நிலையில் இருப்பார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ராகுவும் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கும். இப்படி கிரக நிலைகள் இருக்க, மகம் 4 பாதங்களும் பூசம் 4 பாதங்களும் உத்திரம் முதல் பாதத்திலும் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாசத்துல உங்கள் ஜென்ம ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கு. செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருந்து ராசியை பார்க்கிறது. ஏற்கனவே நிறைய குழப்பம், மன எரிச்சலோடு இருந்துட்டு இருந்தீங்க. தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாம யாரையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வையும் சனியுடைய அஸ்தமஸ்தானம் தந்திருக்கும். அதோட செவ்வாய் பார்வை கோபத்தையும் சேர்த்து கொடுக்கும். இந்த மாசத்துல யார் மீதாவது அதிகமாக கோபப்பட்டு சண்டையிட வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட்டு ஏதாவது யோசிக்காம முடிவெடுத்து விட்டு வருத்தப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அதையெல்லாம் முடிந்தவரை தவிர்க்க பாருங்க. இந்த மாதம் கொஞ்சம் நல்லபடியாக போகும். அடுத்து சிம்மத்திற்கு ஜீவனஸ்தான அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருந்து ராசிக்குள்ள 5ஆம் தேதி நுழைகிறது. அங்கே கேதுவுடன் இணைவது என்பது அவ்வளவு நல்லதல்ல. 10ஆம் இடத்திலும் செவ்வாய் இருக்கு, அதுவும் சனி கிரகத்தோட பார்வையோட. இதனால தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி குறைவாக இருக்கும். லாபம் சுமாராகத்தான் இருக்கும். இந்த மாதத்துல புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதோ, புதுசா ஒரு தொழில் தொடங்கவோ அல்லது இருக்கிற பிசினஸ்ல ஏதாவது மாற்றம் செய்யறதோ எதுவும் வேண்டாம். எல்லாம் கொஞ்சம் மாதத்திற்கு நிறுத்தி வைத்து விட்டு இருக்கிறத வச்சு பிசினஸ் ரொட்டேஷன் பண்றது தான் நல்லது. கொஞ்சம் மகளக்கால் வச்சாலும் நஷ்டத்தில் போய் முடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க மனசுல நினைக்கிறது புரியுது. என்னடா குரு பயிற்சி ஆகியும் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதா, என்ன கொடுமை சரவணன் இது என்று வருத்தப்பட வேண்டாம். நவம்பர் மாதம் வரும் குருவின் அதிசார பயிற்சி உங்களை கை கொடுத்து மேலேற்றும். வேலைக்கு செல்பவர்களுக்கு இருக்கிற வேலையில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சக வேலையாட்கள் ஒத்துழைப்பும் கிடைக்காம போகலாம். வேலையும் கஷ்டமாகத்தான் தெரியும். மனசுல ஒரு எரிச்சல் உண்டாகும். வேலையில பாலிடிக்ஸ் பண்றாங்களேன்னு நினைப்பீங்க. மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. பார்க்கிற எல்லோரும் நம்மளையே கார்னர் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எதையும் பெருசா மூளைக்குள்ள ஏற்றிக்க வேண்டாம். வேலையில் உள்ள டென்ஷனை வீட்டில் உள்ளவங்க கிட்ட காட்டி எந்த பிரயோஜனமும் இருக்காது என்பதை உணர்ந்து பொறுமையாக இருக்க பாருங்க. அப்புறம் வேலையை விட்டு புது வேலை தேடலாம். இருக்கிற வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, கடுப்பாக இருக்குன்னு எந்த ஒரு புது முடிவும் இப்போதைக்கு எடுத்துடாதீங்க. புது வேலை கிடைக்கவும் இப்போ நல்ல காலம் இல்லை. அதனால இருக்கிற வேலையை தக்க வச்சிக்க பார்க்கறதே புத்திசாலித்தனமாகும். ஆக வேலையில் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அதை தாங்கிக்க தயாராக இருங்க. குடும்பம், குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், காதல் மற்றும் காதல் வாழ்க்கை பற்றி இப்ப பார்க்கலாம். சிம்மராசிக்கு குடும்பஸ்தான 2ஆம் வீட்டு அதிபதி புதன் 7ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிலையில் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து புதாதித்ய யோகம் தரும் என்பதால் குடும்ப நபர்களுக்கு பாதிப்பில்லை, நல்லபடியாக இருப்பாங்க. 2ஆம் வீட்டின் மீது சனியின் பார்வை இருப்பதால சிம்மராசியில் பிறந்த நீங்க குடும்பத்தாருடன் வாக்குவாதமோ சண்டையோ அடிக்கடி செய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்பத்தில் அமைதி குறையலாம், கவனம் தேவை. முடிந்த மட்டும் குடும்பத்தை விட்டு தூரமாக வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ போய் வருவது நல்லது. இல்லை குடும்பத்துடன் தான் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு என்றால் பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு 12ஆம் வீட்டில், சனி 8ஆம் வீட்டில் மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக சரியான முக்கிய பொருத்தங்கள் எல்லாம் இருக்கா, குரு பலன் இருக்கா என்பதை பார்த்து முடிவெடுங்க. உங்களுக்கு வயது 30 தாண்டிடுச்சு, தசா புத்திகளிலும் திருமண காலம் வந்துடுச்சுன்னா தாராளமாக திருமண முயற்சிகள் எடுப்பது தப்பில்லை. அடுத்து திருமண பந்தம் என்று பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் காட்டுகிறது.
கணவன் மனைவிக்கு இடையில ஒரு கோல்டு வார் நடக்க வாய்ப்பு இருக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல பொறுமையாக இருந்துதான் திருமண வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உணர்ச்சிவசப்பட்டால் பிரிவுல தான் முடியும். அதனால கவனமாக இருங்க. குழந்தை பாக்கியம் என்று பார்த்தால் ஏற்கனவே குழந்தைக்காக மருத்துவ முறையில் முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்தி உண்டாகலாம். குருவின் பார்வை 4ஆம் வீட்டில் விழுவதால குழந்தை தத்தெடுக்க நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் முயற்சிகளை ஆரம்பிக்கலாம். இயற்கை முறையில் குழந்தைக்கு முயற்சிப்பவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புத்திகள் ஏதுவாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்வது சிறப்பு. சிம்மத்திற்கு காதல் என்று பார்த்தால் 5ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால இந்த வருடமே காதலை பற்றி நினைக்காமல் இருப்பது நல்லது. ஏற்கனவே காதலித்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடமும் அதன் அதிபதியும் இப்போ நடக்கும் தசா புத்தியும் நல்லா இருந்தாலும் கோச்சார குருவால் பாதிப்புகள் வரலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக போங்க. நீங்க அமைதியாக இருந்து உங்களை யாராவது காதலிக்கிறேன்னு வந்தாலும் கவனமாக இருங்க. அது பின்னாடி சண்டையிலையும் மன வருத்தத்திலையும் முடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கு. அதுல இதுவும் ஒன்னா என்னும் மனநிலைக்கு வராம பார்த்துக்குங்க. சிம்மத்துல மாணவர்களுக்கு இந்த மாதத்துல புதனுடைய இடமாற்றம், வக்ர நிவர்த்தி இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மாத ஆரம்பம் கஷ்டமாக இருந்தாலும் மாத பிற்பகுதி கொஞ்சம் முன்னேற்றம் தரும். உங்களுடைய கவனத்தை முழுவதும் படிப்புல மட்டும் வைத்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். மொத்தமா சிம்மத்துல பிறந்தவங்க எல்லோருக்கும் இந்த வருடம் முழுவதுமே வண்டி வாகனத்தில் நீங்க டிரைவ் பண்ணிட்டு போகிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சனி கிரகம் 8ஆம் வீட்டில் இருக்கு. வக்ரமும் ஆக போகிறது. கவனமாக இருங்க. முதல் வீட்டில் கேதுவோட சுக்கிரனும் சேரப்போகுது. உறவுகளில் விரிசல் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் சண்டைகளை தவிர்க்க பாருங்க. நடந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்பட வேண்டாம். ஒரு அதிருப்தியான மனநிலையில் இருப்பீங்க. யாரை நம்புவது என்று தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுக்கும் இந்த சுக்கிரன் கேது இணைவு. முடிந்தவரை அமைதிக்காக கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது தியானம் பண்ணுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். மனதில் தான் ஒருவித கவலை, பயம், விரக்தி குடிகொண்டு இருக்கும். உங்களுடைய குழப்பமே உங்களை வியாதியஸ்தர் போல உணர வைக்கும். ஏற்கனவே சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் ஒரு முறை ஃபுல் பாடி செக்கப் செய்து கொள்வது நல்லது. அதிலும் முக்கியமாக கால்கள் பாதிப்பு வராமல் பார்த்துக்குங்க. சீரான உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி செய்து கொள்வது நல்லது. இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட நிறம் தங்கம் மற்றும் குங்கும சிகப்பு கலர். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் ருத்ரன் வடிவில் உள்ள சிவபெருமானையும் வணங்கி வர தடைகள் விலகும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் ஜாதக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நேயர்களே. நான் வேற வேலைக்கும் சென்று கொண்டிருப்பதால நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்க மெசேஜுக்கு நான் உடனே பதில் தர முடியாவிட்டாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நானே கால் பண்ணி உங்க கூட பேசுவேன். இது ஒரு சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.